ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் அருண் கிராக்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த புதுசாக கட்டக்கூடிய ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனோட ஒர்க் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இப்போ புது ரயில்வே ஸ்டேஷன், புதுசாக கட்டக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனில் என்னென்ன வேலைகள்லாம் முடிஞ்சிருக்கு, இப்போ கரண்டில் என்னென்ன வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸ் செஞ்சதுக்கப்புறம், அதுவும் இல்லாமல் அதில் வந்து மொத்தம் 2 வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒன்று புதுசாக கட்டக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனில் வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. அதுபோக இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த புதுசாக அந்த பாம்பன் பாலம் கட்டியிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த பாம்பன் பாலத்தை ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இங்கே வந்து பேசஞ்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு போகிறதுக்கு, டிக்கெட் எடுக்கிறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே திரும்ப வந்து ஏற்கனவே உள்ள ரயில்வே ஸ்டேஷனை அந்த பிளாட்ஃபார்ம் எல்லாத்தையுமே ரீஒர்க் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ரீஒர்க் பார்த்ததில் என்னென்ன வேலைகள்லாம் முடிஞ்சிருக்கு, இன்னும் என்னென்ன வேலைகள்லாம் பாக்கி இருக்குது, அதை பற்றி அந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சக்கப்புறம் இந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அதோட கதை என்ன அப்படின்றத உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஆரம்பிக்கலாங்களா? இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 2 விதமாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த புதுசாக கட்டக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனில் என்னென்ன வேலைகள்லாம் முடிஞ்சிருக்கு, இப்போ என்னென்ன வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். ரெண்டாவதாக வந்து இந்த ரீஒர்க் பார்க்குறதுல என்னென்ன வேலைகள்லாம் முடிஞ்சிருக்கு, இன்னும் என்ன வேலை பாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியதான் வந்து என்ட்ரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு முக்கால்வாசி வேலைகள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். என்ட்ரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஃப்ளோர் தான். அந்த ஃப்ளோரில் கீழே அமைச்சிருக்கக்கூடிய தூண்கள் எல்லாத்தையுமே ராமேஸ்வரம் கோயிலில் எந்த மாதிரி இருக்கோ தூண்கள், அதே மாதிரி தான் வந்து எல்லா தூணையுமே அதே மாதிரி தான் டிசைன் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஃப்ரண்டில் உள்ள தூண்கள் எல்லாத்தையுமே அதே மாதிரி டிசைன் பண்ணிட்டாங்க, அதே மாதிரி அமைச்சு. அதுவும் இல்லாமல் அந்த தூண்கள் எல்லாத்துக்குமே ஒயிட் கலர் பெயிண்ட்டுமே வந்து அடித்து வச்சுருக்காங்க. இதுக்கு மேலே தான் வந்து கலரிங் கொடுப்பாங்க. கலரிங் எப்போ கொடுப்பாங்கன்னா ஃபினிஷிங் ஸ்டேஜில் தான் கொடுப்பாங்க. பட் இப்போ ஒரே ஒரு தூணுக்கு மட்டும் அந்த மாதிரி கலரிங் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. மேலே டாப்லேயுமே வந்து ஒரு டிசைன் வந்து வரும். ஃப்ரண்டில் அந்த கோயிலில் இருக்க மாதிரி டிசைன் வரும்னு நினைக்கிறேன். அந்த பணிகள் மட்டும்தான் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸை பொறுத்த வரைக்கும் பாக்கி இருக்குது. மித்தபடி ஓரளவுக்கு ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் எல்லா வேலைகளுமே முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸுக்கு பக்கத்தில் போகலாம். அதுவும் இல்லாமல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு உள்ளே யாரையும் அலோவ் பண்ணலை. உள்ளே போயிட்டு என்னால் வீடியோ எடுக்க முடியாது. நான் உங்களுக்கு இந்த சைடு அந்த சைடு இந்த மாதிரி எல்லா சைடுமே உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸுக்கு பக்கத்தில். இந்த இதுலேயுமே ஃபஸ்ட்டு ஃப்ளோரை இன்னும் வேலை முடிஞ்ச மாதிரி தெரியல. உள்ள ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கான வேலைகள் தான் இப்போ பார்த்துக்கிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பலகை அடித்து மேலே கம்பிகள் கட்டிக்கிட்டு இருப்பாங்க போல். ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கான பணிகள் அந்த மேலே காங்கிரீட் போடுறதுக்கான பணிகள் தான் இந்த இடத்துல நடந்துக்கிட்டு இருக்குது. இது ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸுக்கு பக்கத்தில். அப்படியே இங்கிட்டு வந்தால் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அதான் வந்து என்ட்ரன்ஸுக்கு பக்கத்தில் உள்ளதான் இது. இந்த இதில் ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. சரி, ஓகேடா. இப்போ முடிஞ்சிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 20% வேலைகள் முடிஞ்சிருக்கும். இன்னும் 80% வேலைகள் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த வேலைகள்லாம் முடிகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னும் 1 வருஷம் காலம் ஆகலாம். கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனோட பேக்கில் வந்து அந்த ட்ரெயின்ஸ் எல்லாத்தையுமே மெயின்டெனன்ஸ் பண்ணுறக்காண்டி ஒரு இது கட்டி போட்டுருவாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து நிற்கிறேன். அந்த இடத்துல நின்று இப்போ நீங்கள் பார்க்குறது ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் எந்த அளவுக்கு வேலைகள் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பாருங்கள். ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் மட்டும்தான் ஓரளவுக்கு அந்த தூண்கள் எல்லாத்தையுமே அழகாக டிசைன் பண்ணி செமையாக வந்து பண்ணி வச்சுருக்காங்க. மித்தபடி இங்கிட்டு எல்லாமே எந்த வேலைகளுமே ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வரல. வேலைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் இன்னும் ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வரல. வேலைகள் எல்லாமே நல்லா ஸ்பீடாக தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அப்படின்னா நான் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரொம்ப நாளாக ஆனதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வந்து போயிருந்தேன். இப்போ சைடில் வந்து தூண்கள் அமைச்சிட்டு இந்த தூண்கள் அமைச்சு முடிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கு மேலே பலகை அடித்து அந்த கம்பி கட்டி அடுத்த காங்கிரீட் வந்து போட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கான வேலைகள் முடிஞ்சிடும். அதுக்கடுத்து 2வது ஃப்ளோருக்கான வேலைகள் நடக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து 2 ஃப்ளோரோ 3 ஃப்ளோரோ வந்து சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக எத்தனை ஃப்ளோர் அப்படின்னு சொல்லி எனக்கு சரியாக தெரியல. ஆனால் பல விதமான ஃபீச்சர்ஸ் வந்து உள்ளே கொண்டு வர போகிறாங்க. அது எல்லாமே ஃபினிஷிங்கில் தான் தெரியும். இப்போதைக்கு அவுட்ரு வேலைகள் எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம டைரெக்டாக அந்த சைடு போயிடலாம். உங்களுக்கே பார்த்தா தெரியும் எந்தளவுக்கு வேலைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியதும் அந்த பேக் சைடு தான். கரெக்டாக நான் அந்த ட்ராக் இருக்கக்கூடிய அந்த சைடு போயிட்டேன். பாருங்கள், இது வந்து பேக் சைடுமே அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கான தூண்கள் எல்லாமே அமைச்சிட்டு அதுக்கு மேலே காங்கிரீட் போடுறக்காண்டி பலகை எல்லாமே அடித்து கம்பி கட்டி வச்சுருக்காங்க. காங்கிரீட்கான வேலைகள் இன்னும் கொஞ்ச நாள் நடக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறத விட உங்களுக்கே பார்த்தா தெரியும் எந்தளவுக்கு வேலைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனோட பழைய என்ட்ரன்ஸ். நீங்கள் ட்ரெயினில் வரீங்க அப்படின்னா வந்து உள்ளே போகிறதுக்கான என்ட்ரன்ஸ். இப்போ நான் நிற்கக்கூடியது 5வது பிளாட்ஃபார்ம் கிட்ட நிற்கிறேன்.
சரி ஓகேங்க. இப்போ நான் வந்து அங்கிட்டு போயிடுறேன். எந்த சைடு அப்படின்னா வடக்கு சைடு. இங்கே வந்து ஒரு என்ட்ரன்ஸ் இப்போ வந்து புதுசாக ரயில்வே ஸ்டேஷன் கட்டுறதுல ஒரு என்ட்ரன்ஸ் கிடையாது, மொத்தம் 2 என்ட்ரன்ஸ் இருக்கும் போல். வடக்கு பக்கம் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது, இது வந்து வடக்கு பக்கம் உள்ள என்ட்ரன்ஸு. வடக்கு பக்கம் உள்ள என்ட்ரன்ஸ்லையுமே அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கான காங்கிரீட்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் கீழே இருந்த தூண் எல்லாத்தையுமே ஃப்ரண்டில் உள்ள என்ட்ரன்ஸில் உள்ள மாதிரி இதுக்குமே வந்து டிசைன் பண்ணிட்டு அதுக்கு வந்து ஒயிட் கலர் பெயிண்ட்டுமே வந்து அடித்து வச்சுருக்காங்க. ஓரளவுக்கு அந்த என்ட்ரன்ஸ்க்கான வேலைகளை மட்டும் முடிச்சு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு எல்லாமே பணிகள் நடந்துகிட்டு தான் இருக்குது. அந்தளவுக்கு ஃபினிஷிங் ஏஜுக்கெலாம் இன்னும் வரல. பாருங்கள், நல்லா பாருங்கள். இது வந்து வடக்கு பக்கம் உள்ள என்ட்ரன்ஸு. வடக்கு பக்கம்னா நல்லா பார்த்துக்கோங்க. அந்த என்ட்ரன்ஸுக்கு அது ரைட் சைடில் உள்ளது. ஃபஸ்ட்டாக பார்த்த என்ட்ரன்ஸுக்கு ரைட் சைடில் உள்ளது. ரைட் சைடில் ஒரு ரோடு போகும். ஸோ அந்த ரோட்டுக்கு உள்ளே வந்து வீடியோ எடுத்திருக்கேன். இதுவுமே ஒரு என்ட்ரன்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ டேரெக்டாக மறுபடியும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு உள்ளே போயிடலாம். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. இப்போ நம்ம அந்த பழைய ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு சில ரீஒர்க் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த இதை போயிட்டு பார்க்கலாம். இப்போ நான் நிற்கிறது அந்த மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய ட்ரெயின்ஸ் எல்லாமே மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் 2 வீடியோ எடுத்திருக்கேன். இதில் வந்து முதல்ல இந்த கீழே உள்ள ஃப்ளோரு தளம் எல்லாத்தையுமே வந்து உடச்சி எல்லாமே பண்ணி போட்டிருந்தாங்க. பட் அது எல்லாத்தையுமே ரீஒர்க் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுபோக மேலே அந்த செட்டு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த செட்டையுமே ஒரு சில இடங்களில் ரிமூவ் பண்ணி போட்டிருக்காங்க. பட் அதையுமே இப்போ ஃபுல்லாக ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பட் இன்னும் ஒரு சில இடங்களில் ஒழுங்காக போடாமல் தான் இருக்குது. அந்த சைடு பார்த்தா தெரியும், ஒரு சில இடங்களில் மட்டும் போடாமல் வச்சுருக்காங்க. அதேமாதிரி நான் உங்களுக்கு பக்கத்தில் போயிட்டு காமிக்கிறேன். இப்போதைக்கு அந்த ரீஒர்க் பார்த்ததில் என்னென்ன வேலைகள்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கு அப்படின்னா, அந்த கீழே ஃப்ளோர் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஃப்ளோரோட வேலைகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் இங்கேயே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ளோரோட வேலை எல்லாமே முடிஞ்சிச்சு. அதுபோக அந்த ட்ராக்குக்கு இடையில் வந்து இந்த ட்ரெயின்ஸ் எல்லாமே தண்ணி உள்ள பாத்ரூம் இதில் தண்ணி ஃபில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஃபில் பண்ணுறதுக்கு புதுசாக ஒரு பைப் போட்டிருக்காங்க. அந்த எல்லோ கலர் பைப் போட்டிருக்காங்க. போட்டு அந்த வேலைகளுமே புதுசாக இப்போ பார்த்துருக்காங்க. கீழே உள்ள ஃப்ளோர்லாம் பாருங்கள், இது எல்லாமே ரீஒர்க் பார்த்தது. ஃப்ளோருக்கான வேலை எல்லாமே ரீஒர்க் பார்த்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாங்க. அப்படி இந்த சைடு எய்த்தாப்பில் பார்த்தோம் அப்படின்னா அந்த செட்டுக்கான ஆங்கிள்ஸ் எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க. பட் இன்னும் செட்டு போடல. 2ஆவது பிளாட்ஃபார்ம் 3ஆவது பிளாட்ஃபார்முக்குள்ள செட்டு இன்னும் போடாமல் வச்சுருக்காங்க. ஆங்கிள் மட்டும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பட் இன்னும் செட்டு போடல. அதற்கான பணிகளுமே இப்போ நான் போய் வீடியோ எடுத்த டைம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த வீடியோ எடுத்து 2 நாள் ஆயிடுச்சு. வீடியோ எடுத்துட்டேன், பட் வாய்ஸ் கொடுக்க முடியாதனால வீடியோ அப்லோட் பண்ணாமல் வச்சுருந்தேன். அதனால தான் இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்படியே சுற்றி பாருங்கள். அப்படியே இங்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்கிட்டுமே ஒரு சில இடங்களில் செட்டு போடாமல் இருக்குது. அந்த ஆங்கிள் மட்டும் போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் அந்த இடத்துல செட்டு போடாமல் இருக்குது. இப்போதைக்கு 2ஆவது பிளாட்ஃபார்ம் 3ஆவது பிளாட்ஃபார்ம் 4ஆவது பிளாட்ஃபார்ம் அதில் வந்து செட்டு போட்டு எல்லாம் முடிச்சிட்டாங்க. பட் ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் மட்டும் ஒரு சில இடங்களில் செட்டு போடாமல் இருக்குது. அந்த ஆங்கிள் மட்டும் அடித்து வச்சுருக்காங்க. செட்டு போடுறதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நடக்காமலாம் இல்லை, வேலைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. முக்கால்வாசி முடிஞ்ச வேலைகள் அப்படின்னா அந்த கீழே உள்ள பிளாட்ஃபார்த்தோட வேலைகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாங்க. அதுபோக இப்போ ட்ராக் வந்து எத்தனை ட்ராக்ஸ்லாம் ரன்னிங்கில் இருக்குது அப்படின்னா மொத்தம் 4 ட்ராக்ஸ் தான் வந்து ரன்னிங்கில் இருக்குது. 4 பிளாட்ஃபார்ம் தான். 5ஆவது பிளாட்ஃபார்மில் 5ஆவது ட்ராக்கே காணோம். ட்ராக்கை வந்து தூக்கிட்டாங்க. பிளாட்ஃபார்மில் இருக்க தான் செய்யுது, ஆனால் ட்ராக்கை காணோம். ட்ராக் வந்து எம்டியாக இருக்குது. ட்ராக் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி போட்டிருக்காங்க. அது எதனால் ரிமூவ் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சரியாக தெரில. நான் அடுத்தாட்டி வீடியோ எடுக்கும்போது எதனால் அப்படின்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ கரண்டில் மொத்தம் 4 பிளாட்ஃபார்ம் தான் இருக்குது. 4 ட்ராக் மட்டும்தான் இருக்குது. அந்த சைடு வந்து ட்ரெயின்ஸை நிப்பாட்டி போடுறதுக்காண்டி அந்த ட்ராக்ஸ் எல்லாமே ரன்னிங்கில் தான் இருக்குது. பட் 5ஆவது ட்ராக் மட்டும் இல்லை. 5ஆவது ட்ராக் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு அதையுமே பக்கத்தில் போய்ட்டு காமிக்கிறேன், 5ஆவது ட்ராக் இல்லாததை. அதுவும் இல்லாமல் நான் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். அப்படின்றப்போ கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். ஸோ போக போக அட்ஜஸ்ட் பண்ணி பயங்கரமாக பண்ணலாம். அதுபோக நம்ம சேனலில் விளாகிங் வீடியோஸ்லாம் ஆரம்பிக்கலான் இருக்கேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இறங்கிடலாம். இது வந்து 4ஆவது பிளாட்ஃபார்மில் உள்ள 4ஆவது ட்ராக்கு. அந்த ட்ராக்ஸுக்கு இடையில் பாருங்கள் புதுசாக அந்த எல்லோ கலர் பைப் போட்டிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா நான் அப்படியே சொல்லிட்டேன், அந்த பாத்ரூமில் தண்ணி ஏற்றுறக்காண்டி ட்ரெயின்ஸ் எல்லாத்துலேயுமே. இது வந்து கீழே உள்ள ஃப்ளோர் எல்லாமே ரீஒர்க் பார்த்துருக்காங்க. ரீஒர்க் பார்த்தது உங்களுக்கே தெரியும். கீழே ஃபுல்லாகவே கொஞ்சம் டேமேஜாக இருந்த இடத்துல எல்லாத்துலேயுமே ரீஒர்க் பார்த்துருக்காங்க. ரீஒர்க் பார்த்து ஃப்ளோரோட வேலை எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த இங்கிட்டு பார்க்குறது தான் இதான் வந்து 5ஆவது ட்ராக்கு. 5ஆவது ட்ராக்கே இல்லை, ஃபுல்லாக தூக்கிட்டாங்க. பிளாட்ஃபார்ம் மட்டும் தான் இருக்குது, ஆனால் ட்ராக் கிடையாது. அநேகமாக அதுக்கப்புறம் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். புதிய ரயில்வே ஸ்டேஷனில் நடந்த பணிகள் அப்படின்னா இந்த பணிகள் தான் நடந்திருக்கு.
வேறு இன்னும் ஒரு சில பணிகள் மட்டும் தான் இருக்குது. இந்த ரீஒர்க் பார்க்குறதுல செட்டு மட்டும் ஒரு சில இடங்களில் போட வேண்டியிருக்கு. மித்தபடி எல்லா வேலைகளுமே முடிச்சிட்டாங்க. ஆனால் புதுசாக ரயில்வே ஸ்டேஷன் கட்டுறதுல இன்னும் பலவிதமான பணிகள் இருக்குது. அது முடிகிறதுக்கு இன்னும் 1 வருஷம் 3 வருஷம் கூட ஆகலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் பயங்கரமாக கட்டுறாங்க. அது எல்லாமே வேலைகள் முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். நன்றி. மீண்டும் உங்களை அடுத்த நல்லது ஒரு மாசான சந்திக்கிறேன். நன்றி. பாய்.